வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா தினமும் 5 முதல் 6 நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை நம்ம தாராளமாக உணவுகளாக சமைத்து எடுத்துக்கலாம். அதாவது கிராம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 50 முதல் 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். காலை வேளையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், மதிய உணவாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா வெண்டைக்காயை நறுக்கி இரவில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு வெண்டைக்காயும் சாப்பிட்றது எல்லாமே சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் செரிமானத்திற்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காய். ஸோ டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய ஹை சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய மயோ இனோசிட்டால் மற்றும் நார் சத்துக்கள் இது எல்லாமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணும். இது வந்து இன்சுலினுடைய உற்பத்தியை ஊக்கப்படுத்தி உடலில் குளுக்கோஸோடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ ஹை பிளட் சுகர் லெவல் இல்லாமல் அந்த ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொண்டு நாளடைவில் நம்ம அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஃபியூச்சரில் நீரிழிவு தொடர்பான பிரச்சனைலாம் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்குமே நம்ம தொடர்ந்து வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியதுங்க வெண்டைக்காய். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வழவழப்பான தன்மை மற்றும் நார் சத்து இது எல்லாமே செரிமான கோளாறுகளை சரி செய்யறதுக்கு உதவி பண்ணும். இது அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண், கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் குடல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு சிறந்த மருந்தாக செயல்படும். இப்போ நம்ம உணவுகள் செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதால தான். இப்போ நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய வெண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உணவுகள் கரெக்டாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலமே உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க வெண்டைக்காய். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் வந்து கலோரிகள் மிக மிக குறைவு மற்றும் நார் சத்து வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இதனாலேயே நீங்கள் தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கம் தடுக்கப்பட்டு உடல் எடை வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நமக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி பசியை கட்டுப்படுத்தணும். ஸோ ஒரு எனர்ஜியை ஆற்றலை வந்து அந்த உணவே நமக்கு வந்து கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ இதனாலேயே நீங்கள் பசியை கட்டுப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அதெல்லாமே கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்படுறதால ஃபாஸ்ட்டாக உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்படும். அந்த மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி அந்த கொழுப்புகள், தேவையில்லாத தொப்பை படிவுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீக்கப்பட்டு கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை நீங்கள் பெறுவீங்க. ஸோ அதுக்கு தான் பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சத்து உடலில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் இருக்காது. ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகள் மட்டும் போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க வைக்கக்கூடிய கொழுப்பு. இது ஒரு ஆரோக்கியமான கொழுப்பு. இப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயத்துக்கு வந்து போகும்போது இதயம் வந்து சீரான நிலையில் இயங்க ஆரம்பிக்கும். இதய துடிப்பு சீரான நிலையில் இயங்க ஆரம்பிக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். குறிப்பாக நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவும் இருக்காது. ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தமும் நமக்கு இல்லாததால் ரத்த நாளங்கள் விரிவாக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான நிலையில் செல்வதால் மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி இதயம் தொடர்பான அபாயம் எல்லாம் நமக்கு வந்து குறைக்கப்பட்டுவிடும். ஸோ இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளணும். கண் பார்வை திறனை பாதுகாக்கக்கூடியதுங்க வெண்டைக்காய். ஸோ விஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும்.
ஐ ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் வெண்டைக்காயில் நிறைந்திருக்குங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய கண் தசைகளை பலப்படுத்தி கண்புரை மற்றும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளை தடுத்து கண் பார்வையை உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். ஸோ இதனால் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு அந்த வயசாக அந்த கண் பார்வை வந்து மங்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் அவங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். அவங்களுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காய் கொடுக்கும்போது வெண்டைக்காய் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஓரளவு நீக்கப்படும். ஓரளவு அவங்களுடைய கண் பார்வை மங்கலாங்க இல்லாமல் சரி பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் மொத்தமாக கூர்மையாக முடியாது, ஆனால் ஓரளவு கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம வயதானவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கொடுக்கலாம். இளைஞர்கள் குழந்தைகள்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண் பார்வை இன்னுமே அவங்களுக்கு வந்து கூர்மையாக தெரியும். எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ போன் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும், உடல் உறுதி பெறும் முழுமையாகவே. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயில் விட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்துக்கள் வந்து இருக்குங்க. ஸோ இது எல்லாமே எலும்புகளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து கொடுத்து எலும்பு அடர்த்தி குறைவதை தடுத்து மூட்டு வலிகளுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்குது. இதனால் உங்களுக்கு அந்த இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, கை கால்களில் ஏற்படக்கூடிய வலி இது மாதிரி எதுவுமே இருக்காது. எலும்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் பிரதானமாக குத்துவது போன்ற வலி, சோர்வெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய உடலை வந்து நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு வெண்டைக்காய் துணை புரியும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ இம்யூன் சிஸ்டமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறுவதால் எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இதெல்லாம் நிறைந்திருக்கிறதால உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வெண்டைக்காய் வந்து மேம்படுத்துதுங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா உடலை வந்து கிருமி தொற்றுகள் மற்றும் பல்வேறு காய்ச்சலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் நமக்கு எந்த விதமான நமக்கு இருக்கக்கூடிய இந்த சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் கூட வராது. அதையுமே நம்ம வந்து வராமல் தடுக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே அட்டாக் ஆகாது. அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்த வண்ணம் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காய் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸ்கின் அண்டு ஹேர் கேர் ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு வெண்டைக்காய் செயல்படும். அதோடைய ஸ்கின்னுடைய ஹெல்த்தையும் ஹேரோடைய ஹெல்த்தையும் நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தாங்க. ஸோ இது வந்து சரும செல்களை உங்களுக்கு பாதுகாத்து சுருக்கங்களை தடுத்து இளமையான தோற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு வெண்டைக்காய் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். குறிப்பாக வெண்டைக்காய் வந்து உங்களுடைய சருமத்தில் வந்து கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். அந்த கொலாஜன் உற்பத்தி இருக்கிற வரைக்கும் சருமம் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான புரத உடைபாடும் உங்களுடைய சருமத்தில் இருக்காது. கோடுகள், கரைகள்லாம் எதுவுமே தோன்றாது. ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். நீரேற்றம் சருமம் வந்து பெற்று சுறுசுறுப்பான ஒரு சருமமாக இருக்கும். இப்போ தலைமுடியை பராமரிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வெண்டைக்காயை வந்து வேக வைத்து அந்த நீரை கொண்டு தலைமுடி அலசினீங்க அப்படின்னா முடி உதுதல் நின்று முடி பரபரப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இல்லைன்னா வெண்டைக்காயை தொடர்ந்து சரிவிகித அளவு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் கிடைக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகுத்தொலை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனையுமே எதுவுமே இருக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ இந்த நன்மைகள்லாம் பெற்று நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு தொடர்ந்து வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.